ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி சம், அதாவது செய்முறை வடிவியலில் நடுக்கோட்டு மையம் வரைதல் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா PQ = 5 cm, PR = 6 cm, கோணம் QPR = 60 டிகிரி அப்படிங்கிற அளவுகளை கொடுத்து இதுக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சி அதுக்குரிய நடுக்கோட்டு மையம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டீட்டெயிலுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து PQ = 5 cm நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணணும். ஸோ 5 cm அளவு எடுத்திருக்கோம். இது வந்து PQ, இதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா 5 cm. இப்போ ப்ரொட்ராக்டரில் Pயில் வச்சு எவ்வளோ டிகிரிக்கு நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா 60 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு வச்சோம்னா இன்னர் ஸ்கேல் பார்க்கணும். ஸோ 60 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதையே Pயோட ஜாயின் பண்ணி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து எவ்வளோ டிகிரினா 60 டிகிரி. இப்போ திரும்ப உங்களுடைய காம்பஸில் 6 cm அளவு எடுத்துக்கலாம். 6 cm அளவு எடுத்து இங்கே Pயில் இருந்து இந்த ஆல்ரெடி வரைஞ்ச லைனை ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணலாம், ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணலாம். அந்த ஆர்க் வெட்டக்கூடிய இடம் என்ன அப்படின்னா 6. இப்போ QR ஜாயின் பண்ணிக்கங்க. இது 6 cm. இதுதான் நம்மளுக்கு தேவையான ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு எனி 2 சைட்ஸுக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணோம்னா நடுக்கோடுகள் ட்ரா பண்ணணும். நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். ஸோ நடுக்கோடுகள் எப்படி வரையணும் அப்படின்னா முதல்ல PQங்கிற பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரையணும். நம்மளுக்கு தேவை நடுக்கோடு தான். ஆனால் நடுக்கோடு வரையணும் அப்படின்னா முதல்ல மைய குத்துக்கோடு வரையணும். ஸோ இந்த மாதிரி மோர் தேன் ஹாஃப் எடுத்து இதில் இந்த PQங்கிற பக்கத்தில் மோர் தேன் ஹாஃப் எடுத்து மேலே கீழே 2 வில் வெட்டியிருக்கேன். இந்த 2 வில்லு வெட்டுற பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் கிடைக்கிது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய மைய குத்துக்கோடு. இந்த மைய குத்துக்கோடு PQங்கிற ஒரு லைன் செக்மெண்ட்டை வெட்டக்கூடிய இடத்த ஏன்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட்டை ஆப்போசிட் உச்சி இருக்குது பார்த்தீங்களா R, அது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய இந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நடுக்கோடு. இந்த AR அப்படிங்கிறது நடுக்கோடு. இந்த இடம் வந்து இந்த PQனுடைய நடுப்புள்ளியாக இருக்கும். இந்த நடுப்புள்ளியை ஆப்போசிட் உச்சியோடு நினச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் என்ன கோடுனா நடுக்கோடு. இதே மாதிரி இந்த PRங்கிற பக்கத்துக்கோ அல்லது QRங்கிற பக்கத்துக்கோ மோர் தேன் ஹாஃப் எடுத்து 2 சைடும் 2 வில் வெட்டுறோம். ஆப்போசிட் அந்த ஆறுங்கிற பக்கத்தை புள்ளியிலையும் வச்சு அதே மாதிரி ஆல்ரெடி வரைஞ்ச 2 வில்லை நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் வந்து வெட்டுறோம். இந்த 2 வில்லும் வெட்டின இடத்த வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணோம்னா அதுதான் வந்து QRங்கிற பக்கத்துக்குரிய மைய குத்துக்கோடாக இருக்கும். இந்த மைய குத்துக்கோடு QRை வெட்டக்கூடிய இடத்த Bன்னு குறிச்சிக்கலாம். இது வந்து QRங்கிற பக்கத்துக்குரிய மிட் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த மிட் பாயிண்ட்டை ஆப்போசிட் வச்சு Pயோட இணைச்சிடலாம். ஸோ ARங்கிறது ஒரு நடுக்கோடு, PBங்கிறது ஒரு நடுக்கோடு. இந்த 2 நடுக்கோடுகளும் வெட்டக்கூடிய Gங்கிற பாயிண்ட் தான் இந்த ட்ரையாங்கிள் PQRனுடைய நடுக்கோட்டு மையம்.